மக்களே நீங்க எல்லாம் நினைப்பீங்க இதனடா அது ஒரு பெரிய ஜூஸ் மிஷினா இருக்கு எப்படி நம்ம செய்யறது அப்படின்ட்டு. இதை பாருங்க, ஒரு லேடிஸ் தான் இவங்க சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி தள்ளிட்டு வராங்கன்னு பாருங்க. தள்ளிட்டு வந்து எப்படி ஜூஸ் போட்டு எப்படி இவங்க சேல் பண்றாங்கன்னு பாருங்க. சார், இப்போ நடமாடும் ஜூஸ் மிஷின் இது எப்படி நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்றது? இந்த ராட் கிக்கர் ராட்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் இழுத்தீங்கன்னா போதும். ஓகே, ஜஸ்ட் நீங்க இதை வந்து நான் அதிகமான ஸ்பீட்ல எல்லாம் வைக்க தேவையில்லை. 0 ஸ்பீட்ல வச்சாலே போதும். அதுல இருக்கிற லோயஸ்ட் இதுலயே ஆர்பிஎம்லயே அது ஓடிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கரும்பு ஜூஸ் கரும்பை வந்து நம்ம வந்து இதுல பதப்படுத்தி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதாவது அதை எடுத்து நம்ம இதுல டைரக்டா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஜூஸ் ரெடி. இது நம்ம ஃபில்டரும் சேர்த்து நம்ம இதுல வந்ததுனால அடிஷனலா ஃபில்டர் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுல இருந்து ஜூஸ் எடுத்து நீங்க கொடுத்துட்டு போயிட்டு இது வந்து அவ்வளவு வெயிட் இருக்காது. பழைய மிஷின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 200 கிலோ அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு 80 kg மொத்தமா வந்து அடங்கிடும். அதுதான் இதனுடைய ஸ்பெஷல். வந்து நான் என்ன சொல்லுவேன்னா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நீங்க வந்து 400 கிலோ 2000 ரூபீஸ் ப்ராஃபிட் எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட 200 பேர் குடிச்சாகணும். அப்ப 200 பேர் குடிச்சாங்க அப்படின்னா நீங்க 3000 பேர் வந்து போகக்கூடிய இடத்துல நின்னீங்கன்னா தான் 200 பேர் வருவாங்க. கண்டிப்பா. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருவிழா காலங்கள்ல அல்லது வேற எங்கேயாவது வந்து ஒரு சீசன் டைம்ல இல்ல நீங்க உங்களோட இடம் வந்து பீச் கிட்ட இருக்கு இல்ல ஒரு பெரிய கோயில் கிட்ட இருக்கு. இப்ப ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கீங்கன்னா தாராளமா 5000 சம்பாதிக்கலாம். அது பத்தி ப்ராப்ளம் இல்ல. பட் நீங்க ஏரியாவை பொறுத்து தான் அந்த ப்ராஃபிட் வந்து 2000 சம்பாதிக்கலாங்க நீங்க. சரிங்களா? அது நல்ல ஒரு இடத்தை பார்த்து அதை விட கம்மியா சம்பாதிச்சா அது வேண்டாம். நீங்க அது வேலைக்கு இதுல வேற ஏதாவது ஒரு ஜூஸஸ் ஃபிளேவர் மிக்ஸ் பண்ணலாம், சோடா மிக்ஸ் பண்ணலாம். இல்ல ஃபிளேவர் பொறுத்தளவுக்கு வந்து மசாலாஸ் இருக்கு. நீங்க இனிப்பாவே குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் புளிப்பா குடிக்கலாம். இதுல டீ போடலாம். அப்படியா? தாராளம். ஹலோ, வெல்கம் பேக். நான் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்க பிடெக் இவங்க பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் மிஷினுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனியன் தோல் உரிக்கிற மிஷின் இது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கேன் என்ன ரீசன் அப்படின்னா இன்னைக்கு வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, வெயில் வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷின் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தள்ளிக்கிட்டே போயிடலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல கடை போறோம்னா சேஃப்டி கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி மிஷின் நீங்கள் தள்ளிக்கிட்டே போய் நீங்கள் எங்கே வேணாலும் சேல் பண்ண முடியும். அதாவது ஒரு இடத்துல நிற்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. எங்கெங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் மிஷின் தள்ளிட்டு போகலாம். அந்த மாதிரி சூப்பர் மிஷின் பார்க்க போகிறோம். ஹலோ சார். எஸ், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. எஸ் சார். உங்க கரண்ட் லொகேஷன் எங்க சார் இருக்கு? நாங்க வந்து கோயம்புத்தூர் காந்திபுரம்ல இருந்து கணபதி போற வழியில பாலன் நகர்ங்கிற லொகேஷன்ல இருக்கும். அதாவது டெக்ஸ்டூல்ங்கிற ஒரு ஃபேமஸான ஸ்டாப் இருக்கும். அந்த ஸ்டாப்புக்கு நேர ஆப்போசிட் சைடுல உள்ள வந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து பாலன் நகர்ங்கிற இடத்துல லொகேட் ஆயிருக்கோம். சரி, ஓகே சார். சார் இந்த மிஷின் பத்தி சொல்லுங்க சார். இந்த மிஷின் நீங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்த மிஷின் நீங்க? எஸ், இந்த மிஷின் பொறுத்தளவுக்கு வந்துங்க சுகர் கேன் ஜூஸ் மிஷின் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. பட் நம்ம மாடல் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு யூனிக்கான டிசைன் பண்ணிருப்போம். 100% நம்மளோட மேனுஃபேக்சரிங் மெயினா வந்து ஹோண்டா இன்ஜின் போட்டு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே கம்ப்ளீட்டா வித் இன் ஒன் செட்டப். நீங்க பாத்திருப்பீங்க பழைய மாடல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் தனியா மோட்டர் தனியா எல்லாம் இருக்கும். சோ இது அப்படி இல்ல, இது ரொம்ப காம்பாக்டான செட்டப் வித் ஹோண்டா என்ஜினோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறோம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். இது வந்து அவ்வளவு வெயிட் இருக்காது. பழைய மிஷின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 200 கிலோ அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு 80 kg மொத்தமா வந்து அடங்கிடும். அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுல மத்த ஸ்பெஷாலிட்டில போகணும்னா நம்ம போக போக பேசிட்டே போலாம். மிஷின்ஸ் என்னென்ன இது இருக்குங்கிறத பத்தி எல்லாம். சரிங்க சார். மிஷின் கொடுத்துருவீங்க. இப்ப பிசினஸ் பண்ண போறவங்களுக்கு சுகர் கேன் எங்க கிடைக்கும்? கரும்பு. எஸ், சுகர் கேனுக்கு வந்து நம்மளுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்போ அவைலபிள்ங்க. ஒன்றும் பெரிய சிரமம் இல்ல. நிறைய இடங்கள்ல இருந்து டிரான்சிட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஹப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல ஹப் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் அண்ட் இங்க பொள்ளாச்சி இந்த ஏரியாலாம் ஒரு ஹப்பா இருக்கு. பெருந்துறை அப் டு ஈரோடு இது எல்லாமே வந்து மேஜர் ப்ரொடக்ஷன் ஏரியா. நீங்க அந்த சைடு சென்னை சைடு எடுத்துட்டீங்கன்னா சேலம்ல இருந்து கள்ளக்குறிச்சி அந்த ஏரியாலாம் நிறைய கரும்பு விளையுது. திருச்சி சைடு எடுத்துட்டீங்கன்னாலும் திருச்சிக்கு இந்த பக்கம் எல்லாமே நிறைய கரும்பு விளையுது. இங்கிருந்து எல்லாமே சப்ளை இருக்கு. பட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்ப நீங்க எல்லாமே எங்கிட்ட இருந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் கொடுப்பேன். அப்ப வந்து கரும்பு ஜூஸ்ல வந்து இன்புட்டை வந்து குறைக்கணும். இப்ப கரும்பு நீங்க 10 ரூபா கொடுத்து வாங்கி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு இப்ப எல்லாமே 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிற இடத்துல நம்மளுக்கு கரும்பு ஜூஸே வந்து கரும்புனுடைய விலையை வந்து நம்ம குறைச்சு வாங்கணும். அப்போ வந்து நீங்க நேரடியா அந்தந்த லொகேஷன்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு நாங்க சில இடத்துக்கு ஹெல்ப் பண்றோம். சில இடத்துக்கு வந்து நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது அந்த ஏற்கனவே கரும்பு ஜூஸ் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, அந்த நண்பர்களை கேட்டீங்கன்னா ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் சொல்லுவாருங்க. ஒன்னும் அதுக்கெல்லாம் தயக்கமே பட தேவையில்லை. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். மதுரையில் இருக்கிறவர் வந்து திருச்சியில் இருக்கிறவர் கேட்டா ஹெல்ப் பண்ணாமே போயிட போறாரு. கண்டிப்பா. சரி, ஓகே சார். இப்போ செகண்ட் என்ன பார்த்தா சார், நீங்க 1 ஹவருக்கு
எத்தனை ஜூஸ் வரைக்கும் நம்ம இதுல போட முடியும் சார்? இதுல பிராக்டிக்கலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 400 ஜூஸ். அப்படியா? அதாவது உங்களுக்கு வந்து ரன்னிங் கண்டினியூவா பண்ணா, பட் இதுல அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க, நின்னு தான் பண்ணுவாங்க. இதுல வந்து நான் என்ன சொல்லுவேன்னா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நீங்க வந்து 400 கிளாஸ். இதுல பெட்ரோல் மாடல்ஸ் இருக்கு. இதுல வந்து நாங்க பேட்டரிஸும் வந்து நம்ம இந்த வருஷம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். பேட்டரி மாடல்ஸ் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் கூட கன்வீனியன்ட்டா இருக்கும். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எத்தனை ஜூஸ் வருங்கிறத கான்செப்ட். 400 கப்ஸ், 400 கிளாஸ். ஒரு கிளாஸ் எவ்வளவு சேல் பண்ணலாம் நம்ம ஒரு கிளாஸ் வந்து 20 ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் சேல் பண்ணலாம். டூரிசம் பிளேசஸ்ல 25 ரூபா. இது வந்து இதனுடைய இந்த தமிழ்நாடோட பிரைஸ். நல்ல கிராம பகுதிகளில் 15 ருபீஸ். 1 லிட்டருக்கு வந்து 400 கப்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அப்ப எங்கேயோ போச்சு சார் ப்ராஃபிட். சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவருக்கு ஒரு 5000 சம்பாதிக்க முடியுமா சார் அசால்ட்டா? எஸ், கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். இதுல ஒரு சில இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ 1 ஹவருக்கு வந்து அவ்வளோ ப்ராஃபிட்டுகளை வந்து இதுல ஏர்ன் பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் வேணும். ஓகே ஓகே. ட்ரூ ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன ரீசன்னா இன்னைக்கு வரப்போற சம்மர் சீசன் தான். சம்மர் அப்படிங்கும்போது வந்து இப்பவே எல்லா கரும்பு ஜூஸ் கடையிலயும் கூட்டங்க நான் நிறைய பார்த்துட்டு தான் வந்தேன். அப்படி இருக்கும்போது சம்மர்ல கண்டிப்பா எடுக்க முடியுமா சார்? அதான் கேட்கறேன். இல்ல, கண்டிப்பா எடுக்க முடியுங்க. இது வந்து பாசிட்டிவ் சைடு. பாசிட்டிவ் சைடு கண்டிப்பா எடுக்கலாம். பட் ஒரு நெகட்டிவ் சைடுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல என்ன ஆகும், ஐயோ சொன்னாங்களே வரலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டம் வரலாம். சோ இதனுடைய ப்ராஃபிட் ரேஞ்ச் அப்ராக்சிமேட்டா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் பண்ற மாதிரி நீங்க போய் இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து அந்த ஏரியாக்கள் மக்கள் எவ்வளவு பேர் வராங்க, இப்ப எவ்வளவு சொன்னீங்க, ஒரு 2000 ருபீஸ் ப்ராஃபிட் எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட 200 பேர் குடிச்சாகணும். அப்ப 200 பேர் குடிச்சாங்க அப்படின்னா நீங்க 3000 பேர் வந்து போகக்கூடிய இடத்துல நின்னீங்கன்னா தான் 200 பேர் வருவாங்க. கண்டிப்பா. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். அதாவது எல்லாருமே நம்ம சொல்லிடுறோம் ப்ராஃபிட் நிறைய வந்துரும் சொல்லிடுறோம். கண்டிப்பா வரும். அவங்க நீங்க சொல்ற அளவுக்கு 5000 ரூபாய் கூட எடுக்க முடியும் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது வந்து திருவிழா காலங்கள்ல அல்லது வேற எங்கேயாவது வந்து ஒரு சீசன் டைம்ல, இல்ல நீங்க உங்களோட இடம் வந்து பீச் கிட்ட இருக்கு, இல்ல ஒரு பெரிய கோயில் கிட்ட இருக்கு, இப்ப ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கீங்கன்னா தாராளமா 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதை பத்தி ப்ராப்ளம் இல்ல. பட் ஏரியாவை பொறுத்து தான் அந்த ப்ராஃபிட் வந்து வரும். நான் பிராக்டிகலா எப்பவுமே என்னோட கஸ்டமர்ஸ்க்கு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2000 ரூபாய் சம்பாதிக்கலாங்க நீங்க, சரிங்களா? அது நல்ல ஒரு இடத்தை பார்த்து, அதை விட கம்மியா சம்பாதிச்சா அது வேண்டாம், நீங்க அது வேலைக்கே போயிடலாம். இப்போ ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் 600 ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, இன்னைக்கு எல்லா பக்கமே வந்து 700 ருபீஸ் லேபர் இருக்கு. கண்டிப்பா தமிழ்நாடுல 700 ருபீஸ் இருக்கு. எந்த வேலைக்கு போனீங்கனாலும் 700 ரூபாய். அப்ப 700 ரூபாய்க்கு மேல போனீங்கன்னா தான் நீங்க வந்து இந்த பிசினஸ் பண்ணணும். அப்ப பெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடத்தை சூஸ் பண்ணி, இடத்தை நல்ல லொகேஷன் பண்ணிட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னா நாங்க எல்லா விதத்திலும் உதவ தயாரா இருக்கோம். சரி சார். அதாவது அவங்க வந்து மிஷின் மட்டும் வாங்கினா போதும், மத்த எல்லா சப்போர்ட் நீங்க பண்ணிடுவீங்க. எஸ், மத்த சப்போர்ட் அப்படிங்கிறப்ப எங்களுடைய டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் எல்லாமே நாங்க பண்ணிக்குவோம். கரும்பு வந்து அவர் லோக்கல்ல தான் வாங்கணும். ஏன்னா கரும்பு நான் இங்க இருந்து அனுப்பிச்சா, நான் சொன்னேன் இல்லைங்களா, விலை கண்டிப்பா ஜாஸ்தி ஆயிரும். நான் ப்ராஃபிட் எல்லாம் பண்ண மாட்டேன். அப்போ டெய்லி நீங்க ப்ராஃபிட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க காசை கொடுக்க முடியாது. நான் ஒரு தடவை மிஷின் நான் சேல் பண்றேன்னா ஒரு தடவை ப்ராஃபிட்டோட முடிஞ்சு. பட் டெய்லி கரும்பு சேல் பண்றேன்னா எனக்கு வந்து லாபம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அதனால உங்களுக்கு கிடைக்கலன்னா சொல்லுங்க, நான் உதவி பண்றேன். சரி சார். இப்போ நீங்க சொன்னீங்க டெய்லி ஒரு 2000 to 5000 சம்பாதிக்க முடியும்னு. இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா சார்? எஸ், கண்டிப்பா. இப்போ இந்த பிசினஸ் பொறுத்தளவுக்கு வந்துங்க ஃபிளேவர்ஸ் இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. அதாவது இடம் பொருள் இதுகளெல்லாம் தாண்டி ஒரு இந்த பிசினஸ் வந்து ஒரு ரெகுலரா ஒரு வருமானம் வரக்கூடிய பிசினஸா மாத்தணும்னா உங்களுக்கு நீங்க பிக்சட் லொகேஷன் இருந்தாகும். கண்டிப்பா. அப்பதான் வந்து அவங்க அந்த ஐடி ஃபீல்டு இந்த மாதிரியான மக்கள் எல்லாம் வந்து நீ காசெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சோ நீங்க வந்து இதோட எதெல்லாம் மிங்கிள் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூஸோட சேர்த்து நீங்க வந்து வேற எந்த ஜூஸ் வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். பிகாஸ் இது சுகர் இருக்கு. இது சுகர்னா நேச்சர் சுகர் இருக்கு. ஜெனரலா சொல்லுவாங்க இல்லைங்களா, டைரக்டா வந்து கிறிஸ்டலைஸ்டு சுகருக்கும் இந்த சுகருக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியா வந்து உங்களுக்கு அந்த சுகர் கரையும். அது வந்து கொஞ்சம் அந்த சுகர் கரையாத சுகர்களா இருக்கும், அந்த பழைய அந்த சுகர்லாம். சோ இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன வேணா பண்ணலாமே. நீங்க இதுல வேற ஏதாவது ஒரு ஜூஸஸ் ஃபிளேவர் மிக்ஸ் பண்ணலாம், சோடா மிக்ஸ் பண்ணலாம். இதுல நீங்க ஒரு சோடாவை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா பண்ணலாம். மூணாவது வந்து இதுல ஃபிளேவர் பொறுத்தளவுக்கு வந்து மசாலாஸ் இருக்கு. நார்த் இந்தியாவில வந்து நிறைய வந்து ஜல்ஜீரா மசாலா ஃபேமஸ். அப்புறம் வந்து கச்சா மேங்கோ மசாலா ஃபேமஸ். இதெல்லாம் நல்ல ஃபேமஸ். நீங்க இனிப்பாவே குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் புளிப்பா குடிக்கலாம். இஞ்சி போடுறதுக்கு பதிலா ஜல்ஜீரா மசாலா போடுறப்போ உங்களுக்கு என்னன்னா அந்த சோடா மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி பண்ணலாம். சரி. சோ அது போக இப்போ அடுத்த கான்செப்ட் எனக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல டீ போடலாம். அப்படியா? தாராளமா. இப்ப இந்த அப்படியே ஏன்னா நீங்க இப்ப குளிர்காலங்கள்ல இதை குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தான் யோசிக்கணும். இப்போ நான் மெஷின் வித்துட்டு போயிருவேன். பட் நீங்க ரெகுலரா நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா அதை கண்டினியூவா எப்படி பண்ணலாம்? சரி, ஓகே. டீ பண்ணலாம், பாயாசம் பண்ணலாம்.
ஓகே சரிங்களா? இப்போ நீங்க இப்போ நம்ம கிட்ட தேங்காய் பால் இருக்கு. தேங்காய் பால் நம்ம சுகர்ல தான் பண்றாங்க. தேங்காய் பால் எங்க ஏரியால ஒரு கடை இருக்கு. தேங்காய் பால் கடை ஸ்டாப்னே ஒரு ஸ்டாப் இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஃபேமஸ் அவரு. ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1000 தேங்காய் பால் விற்கக்கூடிய இடம். சரி, ஓகே. சோ 1000ங்கிறப்ப எங்க யோசிச்சு பாருங்க, ப்ராஃபிட் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்ல, அது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. நீங்க இந்த தேங்காய் பாலை மட்டும் நீங்க இதுல மாத்தி கொடுங்க, ஒரு லொகேஷனே வந்து உங்களுக்கு அப்படியே அலை பாஞ்சிரும். அப்படியா? சோ கொஞ்சம் மாத்தி யோசிச்சோம் அப்படின்னா மாத்தி யோசிக்கணும். நீங்க கரும்பு ஜூஸ்னா கரும்பு ஜூஸ் மட்டுமே கொடுத்துட்டு கூடாது. நீங்க சுகர் யூஸ் பண்றது இல்ல, நான் வந்து வெல்லம் யூஸ் பண்றது இல்ல, நான் வந்து கரும்பு ஜூஸ்னால வந்து நான் வந்து சர்பத் போட்டு கொடுக்குறேன், நான் கரும்பு ஜூஸ்னால வந்து எனக்கு வந்து ஹாட்டா ஏதாவது ஒரு பதார்த்தம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப டெஃபினட்டான பிசினஸ் ஜாஸ்தி ஆகும். இத பத்தி எல்லாம் சிந்திங்க. ஒரு 6 மாசம் நம்ம வெரைட்டியா கொடுக்கணும் இந்த கரும்பு ஜூஸ். அடுத்த ஒரு 6 மாசம் கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். எஸ், கண்டிப்பா மாத்தி யோசிக்கணும். வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ் வந்து இதுல நிறைய கொடுக்கலாம் சார், நிறைய கொடுக்கலாம். அது மாதிரி ஐடியாஸ் கேட்டாலும் நாங்க கொடுக்க தயார். இப்போ நான் எல்லாத்தையும் வீடியோல பேசிட்டு இருந்தா போர் அடிக்கும். கண்டிப்பா அதை நான் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தாராளமா நான் வந்து பேச தயாரா இருக்கீங்க. கண்டிப்பா மக்கள் மறக்காம சார் கண்டிப்பா கால் பண்ணி பேசி இதுல வேற சந்தேகம் தான் கண்டிப்பா நீங்க கேட்டுக்கலாம். ஓகே சார், கண்டிப்பா. சரி சார், இந்த மிஷினோட காஸ்ட் என்ன சார் வருது? இதனோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற பிரைஸ் வந்து 66,000ங்க. 66,000 ரூபாய். டெலிவரி எல்லாம் சேர்த்து நம்ம அனுப்பிச்சு விட்டுறலாம். அவங்களுக்கு எந்த லொகேஷனா இருந்தாலும் சரி சென்ட் பண்ணி விட்டுறலாம். ஒரு சிலதுக்கெல்லாம் வந்து ரூரலா இருப்பாங்க, இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ அனுப்பிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு, வித்தவுட் எனி டேமேஜஸ். இன் கேஸ் எனி டேமேஜஸ் இருந்ததுனாலும் we will accept it. நம்ம ஏதாவது ஒரு இந்த டாப் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நான் டாப் அனுப்பிச்சு மாத்தி கொடுத்துருவேன். இப்போ தமிழ்நாடு தாண்டி அனுப்புவீங்களா? எஸ், ஆல் ஓவர் இந்தியா அனுப்பலாம். ஆல் ஓவர் இந்தியா அனுப்பலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிரைசஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ ஏதாவது ஃபால்ட், வாரண்டி, கேரண்டி அதெல்லாம் எப்படி? இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வீட்டுக்கு வாரண்டின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 1 year வந்து நம்ம மிஷின்ல வர மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் எங்களோட பொறுத்தளவுக்கு வந்து ஆல் இப்போ நீங்க இது எல்லாம் பண்ணியிருப்பீங்க, நீங்க 4 கரும்பு போட்டிருப்பீங்க, இந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் இல்லை. உங்களுக்கு மெஷின் வாங்கிட்டு போறீங்க, 1 year வந்து எனி டேமேஜஸ் கண்டிப்பா அது வந்ததுன்னா நான் வந்து அதுக்கு உண்டான என்ன ரெமெடி பண்ணி கொடுக்கணுமோ பண்ணி கொடுத்துருவோம். ஸ்பேர் பார்ட்ஸ் இன்க்ளூடிங் அங்க இருந்து மெஷின் இங்க வரணும், நாங்க டைரக்டா வந்து பண்ண முடியாது. மெஷின் இங்க வந்ததுன்னா நம்ம அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு உண்டான டூ பே 2 சார்ஜஸுமே நம்ம கொடுத்துருவோம். அங்க இருந்து வர்றதுக்கும் திருப்பி அனுப்புறதுக்கு உண்டான சார்ஜஸ் கொடுத்துருவோம், லேபர் சார்ஜஸ் கொடுத்துருவோம். எல்லாமே நான் வந்து எங்களோட தான் வரும் 1 yearக்கு. 1 yearக்கு அப்புறமா வர்ற சர்வீசஸ்க்கு நீங்க பேர் பண்ணிக்கணும். ரெண்டாவது இந்த ரோலர்ஸ் சொல்லுவோம். இப்போ இது வந்து எங்களுக்கு நாங்க வந்து சாலிட் ரோலர்ஸ் தான் யூஸ் பண்றோம். இது வந்து பைப் மாதிரியான ரோலர்ஸ் கிடையாது, கம்ப்ளீட் எஸ்எஸ் ரோலர்ஸ். இது வந்து ஒரு வகையான ரோலர், இது இன்னொரு வகையான ரோலர். சரிங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜூஸ் புளியருக்கு உண்டான ரோலர்ஸ்ங்க. இதுல 3 ரோலர்ஸ் வரும். இந்த 3 ரோலருமே எங்களுக்கு வந்து சாலிட் ரோலர்ஸ். இது ஒவ்வொன்றுமே ஈச் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 5 கிலோ வரும். ஒரு 3 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்கும் வரும். இந்த இதனுடைய இது வந்து 3 கிலோ வரும். இன்னொரு பெரிய ரோலர் இருக்கும், அது ஒரு 4.5 kgs அந்த மாதிரி புல்ஸ் அடிக்கலாம் போல அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும். காரணம் என்னன்னா இது வந்து உங்களுக்கு சாலிட் ரோலர்ஸ். இதுக்கு வந்து நம்ம வந்து 10 years வாரண்டி கொடுக்குறோம். ஓகே இந்த ப்ராடக்ட்டுக்கு. சரிங்க. ஏன்னா இதுதான் இது காஸ்ட்லி. இதுல டேமேஜ் ஆகலாம், இல்ல உங்களுக்கு பெண்ட் ஆகலாம், இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வேஸ்ட். நீங்க ஃபுல்லா 3 செட் தான் மாத்தி ஆகணும். அதனால அது பெரிய அமௌண்ட் செலவாகும். பட் இது நம்ம வந்து 10 years வாரண்டி கொடுத்துறோம். தேங்க்யூ சார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஒரு அருமையான ஒரு பிசினஸ் தொழில் வாய்ப்புங்க. கரும்பு ஜூஸ் அப்படிங்கிறது எல்லாரும் இன்னைக்கு வந்து விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நேச்சுரா இருக்கு, ஏதாவது ஆர்கானிக்கான முறையில் ஒரு இருக்கிற ஜூஸ் அப்படின்னா கண்டிப்பா அதாவது இளநீக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் கண்டிப்பா சொல்லலாம். ஸோ மறக்காம இந்த பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்க சார் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வீடியோ கொடுத்துருக்கோம், அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டேரக்டா வாங்க, கால் பண்ணி பேசுங்க. மறக்காம இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற நல்ல சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ.